இந்தியாவில் வரும் காலங்களில் அத்தியாவசிய பொருட்களின் விலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உலகளாவிய பொருளாதார மாற்றங்கள் மற்றும் விநியோக சங்கிலியில் ஏற்பட்டுள்ள தடைகள் காரணமாக இந்த விலை உயர்வு ஏற்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக உணவுப் பொருட்கள் மற்றும் எரிபொருட்களின் விலை அதிகரிப்பதற்கான அறிகுறிகள் தென்படுவதால் இதனை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் அமைச்சகங்கள் தீவிரமாக இறங்கியுள்ளன. நாட்டின் பணவீக்க விகிதத்தை கட்டுக்குள் வைக்க ரிசர்வ் வங்கி தொடர்ந்து முயற்சித்து வந்தாலும் சில வெளிப்புற காரணிகளால் சந்தையில் பொருட்களின் தட்டுப்பாடு ஏற்படலாம் என்று அஞ்சப்படுகிறது. பருவம் தவறிய மழை மற்றும் சில மாநிலங்களில் நிலவும் அதீத வெப்பம் காரணமாக விவசாய உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதும் இந்த விலை உயர்வுக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் பார்க்கப்படுகிறது. இதனால் சந்தைக்கு வரும் காய்கறிகள் மற்றும் தானியங்களின் அளவு குறைந்து அவற்றின் விலை ராக்கெட் வேகத்தில் உயர வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். பொதுமக்களின் நலன் கருதி விலையேற்றத்தை கட்டுப்படுத்த இறக்குமதி வரிகளை குறைப்பது மற்றும் இருப்பு வைப்பதற்கான கட்டுப்பாடுகளை விதிப்பது போன்ற திட்டங்களை மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது. அதே நேரத்தில் கள்ளச்சந்தையில் பொருட்களை பதுக்குபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வரும் மாதங்களில் பண்டிகை காலங்கள் தொடங்க உள்ள நிலையில் விலைவாசியை கட்டுக்குள் வைப்பதே அரசின் முன்னுரிமை இலக்காக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.